ஏன்னா நம்ம பல வருஷமாக இந்த ஆட்டோஇம்யூன் கண்டிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் முடக்குவாதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இது வந்து பார்த்தோம்னா 2 போன் வந்து ஜாயின்ட்ஸ் இருக்குது, 2 போன் வந்து சேரக்கூடிய இடம் தான் மூட்டுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மூட்டுக்களில் இந்த ஆட்டோஇம்யூன் கண்டிஷன் பாதிப்பு ஏற்படுத்தும் போது மூட்டுக்கள் தேய்மானம் ஏற்பட்டு அப்படியே டைரெக்டாக ஃபியூஸ் ஆகிற மாதிரி ஒன்றோடு ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கும். பொதுவாக இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சரவாங்கி முடக்குவாதம் பேர்லேயே இருக்குது பாருங்கள், முடக்குவாதம். ஜாயின்ஸ் அப்படியே ரொம்ப கை விரல்களே மடக்க முடியாத மாதிரி இந்த ஸ்வான் நெக் டிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிங்கரோட ஷேப்பை கையை நீட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபிங்கர்ஸ் வந்து இப்படி வளைஞ்சு வளைஞ்சு டபிள்யூ ஷேப்பில் இருக்கிற மாதிரி. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். ஆர்த்ரைட்டிஸ் ஆர்த்தோ ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் தான் ரொம்ப அதிகமான வேதனையை தரக்கூடியது. ஏன்னா நம்ம பல வருஷமாக இந்த ஆட்டோஇம்யூன் கண்டிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் முடக்குவாதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இதற்கு வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த முடக்குவாதம் ஏற்படுவதற்கு காரணங்கள் நம்ம சொன்ன மாதிரி இந்த ஆட்டோஇம்யூன் கண்டிஷன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் உடலில் ஏதாவது ஒரு ஹெல்த்தி டிஷ்யூஸோ ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய நன்றாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியை பாதிப்பு ஏற்படுத்தும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகள். இது மூட்டுக்களில் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் போது என்ன ஆகுனா மூட்டுக்கள் ஒன்றோடு ஒன்று நமக்கு வந்து ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போது வந்து பார்த்தோம்னா 2 போன் வந்து ஜாயின்ட்ஸ் இருக்குது, 2 போன் வந்து சேரக்கூடிய இடம் தான் மூட்டுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மூட்டுக்களில் இந்த ஆட்டோஇம்யூன் கண்டிஷன் பாதிப்பு ஏற்படுத்தும் போது மூட்டுக்கள் தேய்மானம் ஏற்பட்டு அப்படியே டைரெக்டாக ஃபியூஸ் ஆகிற மாதிரி ஒன்றோடு ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கும். அப்போ சேர்ந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? எதுவுமே மடக்கவே முடியாது. கைகளில் வந்து எந்த மூமெண்ட்ஸும் இருக்காது. ஃப்ளெக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் இந்த மாதிரி எந்த விதமான ஆக்ஷனுமே இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா முதுகு தண்டுவடம் இருக்கு இல்லைங்களா, இதுலேயுமே வந்து ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து ஆன்கிலோசிங் ஸ்பாண்டிலைசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன். இதுவுமே ஆட்டோஇம்யூன் கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சரவாங்கி முடக்குவாதம் பேர்லேயே இருக்குது பாருங்கள், முடக்குவாதம். இந்த வாத நோய்களில் இது வந்து ஒரு முக்கியமான ஒன்று. சித்த மருத்துவத்தில் வாத நோய்களில் நம்ம நிறைய வகைகள் இருக்குது, 80 வகையான வாத நோய்களில் இது முக்கியமான ஒரு வாத நோய் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தோம்னா அதிகமாக பெண்கள் தான் இதில் வந்து பாதிக்கப்படுறாங்க. இதை சொல்லும்போது பார்த்தோம்னா இந்த குளிர்காலங்களில் பனிகாலங்களில் அதிகமாக நான் வந்து ஏசியில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டேங்க, சில்லுன்னு வந்து இந்த உணவை நான் சாப்பிட்டுட்டேன், குளிர்ச்சியான இந்த காய்கறிகளை நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா அடுத்த நாளே, ஏன்னா அந்த ஒரு நாள் முடியறதுக்குள்ளேயே எனக்கு அதிகமான வலியை வந்து உண்டாக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படின்னா காலையில் எந்திரிக்கும் போதே உடலில் ரொம்ப வலி, மார்னிங் வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கிறது சொல்லுவாங்க, பெயின். காலையில் எந்திரிச்சோன்னே இந்த பெயின் வந்து ஒரு மணி நேரத்துக்காவது எனக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் இது வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு அசௌகரியம், ஒரு பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இருக்கும். கை விரல்கள், விரிஸ்ட் ஜாயின், நம்ம வாட்ச் கட்டுறோம் இல்லைங்களா, இந்த இடத்துல அப்படியே வீக்கம் அதிகமாக இருக்கும். கை விரல்கள் எதுவுமே மடக்க முடியாத மாதிரி இருக்கும். நாளடைவில் நம்மளால் எந்த வேலையுமே செய்ய முடியலன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பென் எடுத்த ஒரு பேனா பிடிச்சி என்னால் எழுத முடியல, 2 வீலர் ஓட்ட முடியலைங்க, வீட்டில் குக் பண்ண முடியல, அந்த அளவுக்கு வலி ரொம்ப சிவியராக இருக்கும் இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருந்ததுன்னா. ஸோ இது வந்து பிளட்டில் நம்ம ஆர்எஃப் ஃபேக்டர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது, ஆர்எஃப் ஃபேக்டர் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அதில் எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏஎஸ்ஓ டைட்டர், சிஆர்பி, இந்த மாதிரியான டெஸ்ட் எல்லாம் நம்ம எடுக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இந்த ஆர்எஃப் ஃபேக்டர் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சு அந்த பாதிப்புக்கு வந்து நம்ம சரியான சித்த மருந்துகள் எடுக்கும்பொழுது குணம் பெறலாம். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா யூரிக் ஆசிட் லெவல் நிறைய பேருக்கு உடலில் அதிகமாக இருக்கும். ஸோ யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக என்ன ஆகும்னா இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையும் நமக்கு அதிகமாக ஆரம்பிக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம வந்து இதெல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வரணும். சரி, என்னென்ன வழிமுறைகள் ஃபாலோ பண்ணலாம்? இதில் முக்கியமாக நிறைய பேர் சொல்கிற விஷயம், நான் இவ்வளோ வருஷமாக பெயின் கில்லர், ஸ்டீராய்டு மெடிசன் எடுத்துட்டேங்க, ஆனால் இது எடுத்ததுக்கப்புறம் 1 வருடத்துலேயே எனக்கு இதனாலேயும் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சித்த மருந்துகள், மூலிகைகளை எடுக்கும்போது
சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் நமக்கு இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா ஜாயின்ஸ் அப்படியே ரொம்ப கை விரல்களே மடக்க முடியாத மாதிரி இந்த ஸ்வான் நெக் டிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிங்கரோட ஷேப்பை கையை நீட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபிங்கர்ஸ் வந்து இப்படி வளைஞ்சு வளைஞ்சு டபிள்யூ ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபிங்கர்ஸ் வந்து எல்லாமே ஒன்று சேர்ந்து லேட்ரல் சைடில் வந்து பெண்ட் ஆன மாதிரி இருக்கும். கால் விரல்கள்லையும் இப்படி தான் இருக்கும். அதிகமாக கால் மூட்டுக்கல்ல நீ ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, கால் மூட்டுக்கல்லையும் இந்த மாதிரி வலி வந்து ஏற்படலாம். ஸோ இது தொடர்ந்து இருக்க இருக்க நமக்கு அதிகமான பாதிப்புகளை உள்ளாக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பாதிப்புகள்லேருந்து குறைய வாதத்தை குறைப்பதற்கான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். இதற்கு முதல்ல நம்ம வந்து சிகிச்சைகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னா வயிறு சுத்தம் பண்ணக்கூடிய, அதாவது கிளென்சிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பேதி மருந்து கொடுத்து தேவைக்கேற்ப அது வந்து பேதி மருந்து கொடுத்து வயிறு வந்து நல்லா சுத்தம் பண்ண பிறகு அதுக்கப்புறம் நம்ம இதுலேயே வந்து பாதி வாதம் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அதற்கு அடுத்ததாக நம்ம வந்து சிகிச்சை முறைகளை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ மருந்து முறைகளை வந்து தொடர்ந்து எடுக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையானது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதில் நம்ம பர்டிகுலராக சொல்லணும்னா வாதம் அதிகரிக்கக்கூடிய உணவுகளை வந்து நம்ம தவிர்க்கணும். கிழங்கு வகைகள், வாழைக்காய் மாதிரியோ இல்லை பருப்பு வகைகள் உணவில் சேர்த்து சாப்பிட்றது, இது எல்லாமே நம்ம தவிர்த்துட்டு வரும்பொழுது வாதம் நமக்கு அதிகரிக்காமல் நமக்கு பாதுகாக்குது. ஸோ அதே சமயம் வந்து மூட்டுக்கல்ல வலி இருந்தாலும் அதை குறைப்பதற்கும் நமக்கு பயன்படுதுன்னு சொல்லலாம். ஸோ தொடர்ந்து நம்ம வந்து உணவு முறைகளை கட்டாயம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். இதில் இந்த கீரை வகைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது வாதத்தை குறைக்கக்கூடிய கீரை வகைகளை சாப்பிடணும். தூதுவளை, வல்லாரை, முருங்கை, லட்சக்கொட்டைக்கீரை, தவசிக்கீரை, பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, இந்த கீரை வகைகளை நம்ம சாப்பிடும்பொழுது உடலில் நமக்கு அதிகமான வலி இல்லாமல் அந்த வாதத்தை வந்து குறைப்பதற்கு நமக்கு இது பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி உணவு முறைகளை ஃபாலோ பண்ணணும். சித்த மருத்துவத்தில் இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை வந்து குறைக்கிறதுக்கான ஸ்பெஷல் மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ இதனோடு சேர்த்து வந்து அதை சாப்பிடணும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா பஞ்சமூல சூரணம். ஸோ 5 வகையான முக்கியமான வாதத்தை விரட்டக்கூடிய மூலிகைகளோட சங்கமம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மருந்தை, இந்த மூலிகை மருந்தை நம்ம கஷாயமாகவோ இல்லை பாலோடு கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை குடிக்கும் போதோ வாதம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இது வந்து ஒரு நல்ல பலனை வந்து நமக்கு தருது. அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா மாவிலங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மரம். ஸோ இந்த மாவிலங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மரம், இதனுடைய இலைகள், பட்டை எல்லாமே வாதத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருந்து தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாவிலங்கம், இதனோட வந்து மரமஞ்சள், கடுக்காய், திப்பிலி, இது எல்லாமே சேர்த்து ஒரு கஷாயமாக நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய வாதம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து வந்து இதை பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது அந்த வலிகள், காலையில் எழுந்திரிச்சுன்னா அந்த மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இருக்கு இல்லையா, இப்போ நிறைய பேருக்கு அந்த மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை குறைக்கிறதுக்கு நம்ம இந்த மூலிகை மருந்து, இந்த கஷாயத்தை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ தொடர்ந்து இந்த மருந்துக்களை நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், முடக்கு வாதம் வந்து நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸோடய சேர்ந்து சருமம் சார்ந்த பிரச்சனைகளும் வரும். ஸோ ரொம்ப ட்ரைனஸ் இருக்கிறது, ரொம்ப வறண்ட சருமம் ஏற்படுறது, தோலில் வந்து நிறைய பிரச்சனைகள், அதுக்கப்புறம் மலச்சிக்கல் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாமே ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். ஸோ தொடர்ந்து இதை எடுக்க எடுக்க நம்ம உடலில் நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே தவிர்க்கிறதுக்கான சித்த மருந்துகள்லாம் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இதில் பேசிக்காக வந்து பார்த்தோம்னா எண்ணெய் குளியல் ரொம்ப முக்கியம். அந்த வாதத்தை குறைக்கக்கூடிய எண்ணெய் வகைகளை வாரம் குறைந்தது ஒரு முறையாவது, முக்கியமாக 2 முறை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ ஒரு முறையாவது நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சரவாங்கி பிரச்சனைக்கு சித்த மருத்துவத்தில் நமக்கு நிறையவே தீர்வுகள் இருக்குது. ஸோ இந்த மருந்துகளை பயன்படுத்த, அந்த மூலிகைகளை பயன்படுத்தும் போது பக்க விளைவுகள் இல்லாமல் இதில் நல்ல குணம் பெறலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.